லாண்ட்ரிங்க, இங்கே உள்ள லாண்ட்ரிலாம் பாருங்கள், ஊரில் உள்ள லாண்ட்ரி, இங்கே உள்ள லாண்ட்ரிங்க. இங்கே லாண்ட்ரியில் உங்களுக்கு இன்றைக்கி ஃபுல்லாக லாண்ட்ரியை காட்ட போகிறேன். நீங்கள் இந்த லாண்ட்ரிக்கு எப்படி இருக்குது, இங்கே எப்படி அயன் பண்ணுறாங்க, எப்படி இது பண்ணுறாங்கன்னு நீங்கள் பாருங்கள். அயனிங் பாருங்கள் எப்படி அயனிங் ஆகுதுன்னு. இதான் அயன் பண்ணுறது. இது அப்படியே இந்த இதில் வச்சுருவாங்க. இது எல்லாம் எலக்ட்ரிக் அயனிங். அந்த மிஷின் ஃபுல்லாக இந்த மிஷினரியில் ஒவ்வொரு மிஷினு. இது வந்து டேபிளில் போட்டு அயன் பண்ணுறது. இது டேபிள் அயனிங். இது வந்து டேபிளில் அயன் பண்ணுறது. இவர் 3 பேர் அயன் பண்ணுறாங்க. இவர் வந்து இதுவும் மிஷின் கிடையாது, இது டேபிள். இது எலக்ட்ரிக், எல்லாம் எலக்ட்ரிக் தான், எல்லாம் எலக்ட்ரிக் அயனிங் தான் இருக்குது. இந்த மிஷின் தான் இது சவுண்டு வருதுல்ல, இந்த மிஷின். இது ஃபுல்லாக ஸ்ட்ரீம் அயனிங்களா, இது ஸ்ட்ரீம். அந்த புகை வருது பார்த்தீங்களா, புகை அப்படியே ஸ்ட்ரீம் பண்ணுறது வந்து பாருங்க. ஸ்ட்ரீம் வந்து புகை பாருங்க. இதுதான் ஸ்ட்ரீம். உங்களுக்கு வந்து ஸ்ட்ரீம் மைனிங். இது வந்து கொஞ்சம் டெக்னாலஜி வேணும் பாருங்க எந்த அளவுக்கு அந்த அயனிங். இது மிஷின்லேருந்து வருது. எலக்ட்ரிக் அயனிங் அப்படியே ஸ்மூத்தாக எலக்ட்ரிக். நீ எல்லாம் எலக்ட்ரிக் ஒயரு கேபிள் மாட்டி விட்டு சும்மா இந்த புர்கா கந்தூரா அயன் பண்ணுறது. கந்தூரா இருக்கிறாங்க. இதெல்லாம் அயன் பண்ணி தொங்கிட்டு இருக்கு. இப்படி மாட்டிட்டு பிளாஸ்டிக்கில் மாட்டி விட்டுறது. இப்படி எல்லாம் பிளாஸ்டிக்கில் மாட்டி விட்டுறது. இந்த பாருங்க, இது பிளாங்கெட்டெல்லாம் அயன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இது பிளாங்கெட் அயன் பண்ணி வச்சிருக்கோம். இதெல்லாம் இப்படி பாருங்க, சேக்கில் இது துணி. இதெல்லாம் கந்தூரா. இங்கே உள்ள கந்தூரா வந்து இதுதான் கந்தூராலாம் மாட்டி வச்சிருக்கு. அயன் பண்ணுறதுக்கு வந்து வாஷிங்கும் பண்ணுறாங்க, அயனும் பண்ணுறாங்க. அப்படி க்ளீனாக பக்காவாக நீட்டாக இங்கே உள்ளே உட்காந்து சாப்பிட்லாம். அந்த மாதிரி பாருங்கள், ஒரு ஸ்மெல்லு கிடையாது. ஒரு சூப்பராக ஒரு இது இல்லாமல் ஃபஸ்ட் கிளாஸான ஒரு இடம். நார்மலான இடம், அருமையாக இங்கே இருக்குது. துணி கொடுத்தா பக்காவாக துணியை நீட்டாக அயன் பண்ணி அப்படி வாஷிங் பண்ணி அந்த கிளாத் கருப்பெல்லாம் எடுத்துட்டு வெள்ளையாக பியூராக இங்கே கொடுக்குறதுக்கு நல்ல இடம். இங்கே வந்து சிம்பிளாக, இது ஒன்றும் வீணாக போகிற பொருள் கிடையாது. பாருங்கள் எப்படி பண்ணியிருக்காங்க. வந்து அந்த அளவுக்கு அயன் பண்ணி இது மாட்டி விட்டுருது. மாட்டிவிட்டு அடுத்தது அது அயனிங். இதெல்லாம் அயன் பண்ணுது பாருங்கள். அயன் பண்ணுது எப்படி இருக்குன்னு பாருங்கள். பியூர் ஒயிட்டாக உங்களுக்கு பாருங்கள் எப்படி பாருங்க. ஒரு கருப்பு கூட இருக்காது. அந்த அளவுக்கு ஒயிட்லாம் வந்து சூப்பராக இது பண்ணி தந்துடுறாங்க. போகிறதுக்காக இருக்குது. இதெல்லாம் வந்து கந்தூரா அரபி கந்தூரா. அங்கே இருந்து இதெல்லாம் வந்து ட்ரெஸ் அயன் பண்ணி வச்சிருக்கு. அவங்கவுங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இதுதான் அவங்க அந்த ஸ்லிப் அடிச்சிடுறது. இந்த டிப்டாப் லாண்ட்ரின்னு அவங்க போட்டு லாண்ட்ரி பேர், அந்த இது எவ்வளோ ரேட்டு அந்த இது போட்டுருவாங்க. இது கார் போட்டு என்னென்ன வாஷ் பண்ணுறது பாருங்கள். இதெல்லாம் இவ்வளோ தான் இங்கே அயன் பண்ணி வாஷ் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் செய்கிறாங்க. பழங்கள் சின்ன ஐட்டங்கள் வாங்குறதுக்குள்ள இடம். இதில் வந்து ரேக்கெலாம் இந்த மாதிரி அடித்து வச்சு சின்ன இது தான் பேண்ட்ரி. நூடுல்ஸு, பிஸ்கட்டு வச்சுருக்காங்க. க்ரோசரிங்க பாருங்கள். இது வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இங்கே கூல்ட்ரிங்க்ஸ்லாம் இருக்குது. கூல்ட்ரிங்க்ஸு இதெல்லாம் வச்சுருப்பாங்க. இங்கே வந்து இந்த இதெல்லாம் ரேக்கில் அடுக்கி வச்சுக்கிட்டு இது சின்னது தயிர், பால், முட்டை இதெல்லாம் வந்து இந்த செக்ஷனில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள். இது வந்து இந்த இதுக்கு இந்த துணிமணிலாம் கலருக்கு போடுறது. இது டைடு துணி வாசி சின்ன இது. இங்கே க்ரோசரி அர்ஜென்ட்டுக்காக இங்கே வந்து வாங்கிக்கலாம். அர்ஜென்ட்டுக்கு வேணுங்க. இங்கேயே தக்காளி வச்சுருக்காங்க. வேறு வெங்காயம், இஞ்சி
இதெல்லாம் வச்சுருக்காங்க. சின்ன இடம். இது வந்து பிஸ்கட்டு பிஸ்கட்லாம் இங்கே இதில் வச்சுருக்குறாங்க. இதான் கவுண்ட்ரு. வேண்டியது கடல மிட்டாய், இப்படி பழங்கள், மாம்பழம், வாழைப்பழம், பிஸ்கட்டு. இங்கே உள்ள குபுஸ் ஐட்டம்லாம் இங்கே வந்து நீங்கள் வந்து குபுஸு, மிச்சர் பாக்கெட்டு, விளையாடுறதுக்கு டைல்ஸு, இந்த மாதிரி சின்னதாக வாங்கி வச்சுருக்காங்க. இது பாருங்கள், தயிர், ஆரஞ்சு ஜூஸு. இங்கே உள்ள குரோசரி இது வந்து குவாலிட்டியாக நல்லதுமாக கொடுத்துட்ருக்காங்க. நல்லா போயிட்டு இருக்குது. ஓகே.